அனைவருக்கும் வணக்கம். இனியவை இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு வரங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது பெண்களுக்கு மாதவிடாயின் போது குறைவாகத்தான் ரத்தம் போகுது, ஸோ ப்ளீடிங் முழுமையாக வெளியேற மாட்டேங்குது அப்படிங்கிறதுக்கான காரணங்கள் என்ன, அதற்கான உணவு முறை தீர்வுகள் என்ன அப்படிங்கிறதான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். நான் டாக்டர் MS உஷாநந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல், இந்தியாவின் முதல் பெண்களுக்கான PCOS சித்த மருத்துவமனை, கோயம்புத்தூர், சென்னை மற்றும் பெங்களூர். மறந்து போன மரபும் தொலைந்து போன ஆரோக்கியமும் பகுதியில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நம்ம முன்னோர்கள் அந்த காலத்தில் சாப்பிட்ட அரிசி முறை எப்படி இருந்தது தெரியுங்களா? துணை நுண்ணுயிர் சத்துகளும் பி காம்ப்ளெக்ஸ் சத்துகளும் முழுமையாக அவங்களுக்கு கிடைச்சது. அவங்க பற்கள் ஆரோக்கியமாக இருந்தது, அவங்களுடைய பார்வை தெளிவாக இருந்தது, அவங்களுடைய முடி வளர்ச்சி ஆரோக்கியமாக இருந்தது, நரம்பு தளர்ச்சி இல்லாமல் இருந்தாங்க, எலும்புகளுடைய ஆரோக்கியம் நல்லா இருந்துச்சு, மூட்டு வலியே இல்லாமல் இருந்தாங்க. என்ன தெரியுங்களா? அதுக்கான காரணம் அவங்க யூஸ் பண்ண அந்த அன்பாலிஷ்டு ரைஸ் தான். ஸோ நம்ம இன்றைக்கி நிறைய பார்த்திங்கன்னா பட்டை தீட்டப்பட்ட அரிசிகளை தான் யூஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி நம்ம நல்ல மிஷின் பாலிஷ் ரைஸஸ் யூஸ் பண்ணும்பொழுது, அரிசி யூஸ் பண்ணும்பொழுது அதில் இருந்து எல்லா சத்துகளும் போயிடுது. அப்போது நம்ம வெறும் கார்போஹைட்ரேட்டை மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம முன்னோர்கள் அதில் இருக்கக்கூடிய ஃபைபரோடு சேர்த்து கைக்குத்தல் அரிசி எடுத்துக்கிட்டு வந்ததுனால தான் அவங்களுடைய ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருந்தது. அவங்களுடைய ஒவ்வொரு உடற்தாதுக்களும் சரி, உடற்தாதுக்கள் அப்படிங்கிறது 7 உடற்தாதுக்கள் நம்ம சொல்கிறோம். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய 7 உடற்தாதுக்கள் சாரம், செந்நீர், ஊன், கொழுப்பு, எண்பு, மஜ்ஜை, சுக்கிலம், சுரோனிதம் அப்படின்னு சொல்கிறோம். அவங்கள பிளட்லேருந்து, பாடி ஃப்ளூயிட்ஸ்லேருந்து, எலும்புகள்லேருந்து, நரம்புகள்லேருந்து, ஆண்களாக இருந்தால் அவங்க ஸ்பெர்மேட்டிக் லிக்விட்லேருந்து, பெண்களாக இருந்தால் அவங்களுடைய ஓவம் வரைக்கும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு அந்த கைக்குத்தல் அரிசி நம்ம முன்னோர்கள் சாப்பிட்டது, அந்த அன்பாலிஷ்டு ரைஸ் அவங்க எடுத்துக்கிட்டது, பட்டை தீட்டப்படாத அரிசிகள் அவங்க எடுத்துக்கிட்டது மட்டும்தான் பயன் தந்ததாக இருந்தது. ஸோ நம்ம இன்றைக்கி காலகட்டத்தில் அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்க முடியலன்னா கூட ரொம்ப பாலிஷ்டு ரைஸு, ரொம்ப ப்ராசஸ்டு ரைஸாக எடுக்காமல் முடிஞ்ச வரைக்கும் அந்த ஃபைபர் கண்டென்ட்டோட அரிசியை எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த மாவு பொருளோடு சேர்த்து நமக்கு கிடைக்க வேண்டிய நுண்ணுயிர் சத்துக்களும் சரி, நிறையா வைட்டமின் சத்துக்களும் சரி, அதே சமயம் நார்ச்சத்துக்களும் சரி கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம முன்னோர்கள் அந்த அன்பாலிஷ்ட் ரைஸ் பயன்படுத்தின மரபை நம்ம இன்றைக்கி மறந்துட்டதுனால தான் பல டிஃபிஷியன்சியை நம்ம சந்திக்கிறோமா அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்கணும். இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம், பெண்களுக்கு மாதவிடாயின் போது குறைவாக ரத்தம் வெளிப்படுது அப்படிங்கிறதுக்கான காரணங்கள்லாம் என்னெல்லாம் இருக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ யூஸ்வலாக குறைவாக ரத்தம் வெளிப்படுது அப்படின்னா என்னென்னா, ஒரு மாதத்துக்கு ஒரு பெண்ணுக்கு லாஸ் ஆக வேண்டிய பிளட்டோடைய அளவு பார்த்திங்கன்னா 120லேருந்து 150 ml ப்ளீடிங் வெளியே போகணும். குறிப்பாக ஒரு நாளைக்கு 3 பேட்ஸ் மாத்திர அளவுக்கு 3 days to 4 days ப்ளீடிங் இருந்தால் அது ஒரு நார்மல் பீரியட்ஸ். ஆனால் அப்படி இல்லாமல் ஃப்ளோ ரொம்ப குறைவாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு முக்கியமான காரணங்கள் நிறைய இருக்குது. ஒன்று பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி காலகட்டத்தில் எல்லா பெண்களுக்குமே 13லேருந்து ஒரு 40 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய பெண்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனையான சினைப்பை நீர்க்கட்டி, PCOD, PCOS மாதிரியான ஹார்மோன் பிரச்சனையில் ப்ளீடிங் ஃப்ளோ குறைவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து ஹைப்பர் ப்ரொலாக்டினீமியா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ப்ரொலாக்டின் அப்படிங்கிற ஹார்மோனுடைய அளவு கூடுதலாக இருக்கும் பொழுது முழுமையாக ரத்தம் வெளிப்படாமல் போகிறதுக்கான காரணங்கள் இருக்குது. 3வது காரணம் ஹைப்போதைராய்டிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய தைராய்டு ஹார்மோனுடைய அளவு, T3, T4 உடைய அளவு குறைவாக இருக்கக்கூடியவங்களுக்கு, TSH உடைய அளவு அதிகமாக இருக்கக்கூடியவங்களுக்கு கருப்பைக்குள்ளே உருவாகக்கூடிய அந்த உள் சுவர் குறைவாக தான் உருவாகும். அதனால் எண்டோமெட்ரியல் லைனிங் தின்னாகத்தான் இருக்கும். அதனால் வெளிப்படக்கூடிய இரத்தத்தினுடைய அளவு குறைவாகத்தான் இருக்கும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அதிகப்படியான உடற்பருமன் இருக்கும் பொழுது தேவையான ஹார்மோன் சிந்தசிஸ் இல்லாத போது ரத்தம் குறைவாக வெளிப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதிகப்படியான மன அழுத்தத்தினால கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு கோர்ட்டிசால் ஹார்மோனுடைய அளவு கூடுதலாக இருக்குது. ஸ்ட்ரெஸ் லெவல் ரொம்ப கூடுதலாக இருந்தாலும் ரத்தத்தினுடைய அளவு குறைவாகத்தான் வெளிப்படும்.
அதே சமயம் வந்து ஒரு 40-42 வயசு நெருங்கிட்டாங்க, பெரிமெனபாசல் பீரியடில் இருக்காங்க அப்படிங்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக ஃபிசியாலஜிக்கலாகவே ப்ளீடிங் உடைய அளவு வந்து குறையிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி ஹார்மோனல் இஷ்யூஸ்க்காகவோ இல்லை கர்ப்பப்பையில் கட்டிகள் இருக்குது அப்படிங்கிறதுக்காகவோ இல்லை கர்ப்பப்பையில் வந்து பார்த்திங்கன்னா வீக்கம் இருக்குது, புண்கள் இருக்குது அப்படிங்கிறதுக்காகவோ பரிந்துரைக்கக்கூடிய ஹார்மோன் மாத்திரைகள், குறிப்பாக ஓரல் கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ் எடுக்கக்கூடியவங்களுக்கு, இல்லைனா ஹார்மோன்களை வந்து குறைக்கிறதுக்காக கம்பைன்டு ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான் பில்ஸ் எடுக்கக்கூடியவங்களுக்கு அதனால் வந்து ரத்தம் கம்மியாக வெளிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இத்துணை காரணங்கள் இருக்குது. இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா எண்டோமெட்ரியோசிஸ்க்காக மெடிசன் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு பீரியட்ஸ் டைமில் வந்து 1 ட்ராப் 2 ட்ராப் தான் ப்ளீடிங் வரும். ஆனால் இவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய மருந்துகள்னால தான் ப்ளீடிங் ஃப்ளோ குறைவாக இருக்குது அப்படிங்கிறது. அது தெரியாமல் ப்ளீடிங் ஃப்ளோவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பப்பாளி பழம், அன்னாசி பழம், எள்ளுருண்டை இப்படியெல்லாம் சாப்பிட்டுட்ருப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் நமக்கு ப்ளீடிங் குறைவாக போகிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த காரணத்தை சரிப்படுறதுக்கான முயற்சிகளை நம்ம மேற்கொள்ளணும். ஸோ என்னென்னலாம் உணவு முறை மாற்றங்களை கொண்டு வந்தால் ப்ளீடிங் ஃப்ளோவை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம். சரி, தற்காலிகமாக பீரியட்ஸ் டைமில் நான் அன்னாசி பழம் சாப்பிட்டேன், எள்ளுருண்டை சாப்பிட்டேன் அப்படிங்கிறத விட உங்களுடைய ஃபாலிக்கல் நல்லா டெவலப் ஆச்சுன்னா, உங்களுடைய கருமுட்டை நல்லா டெவலப் ஆச்சு அப்படின்னு சொன்னால், உங்கள் கருப்பையோடைய உள்சுவர் தடிமன் வந்து அதிகமாக இன்க்ரீஸ் ஆச்சுன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக பீரியட்ஸ் ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகிடும் இல்லைங்களா? அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் திங், பீரியட்ஸ் டைமில் இருந்தே ஃபர்ஸ்ட் 15 டேஸ் வந்து நிறைய கீரை, பருப்பு சேர்த்து கடைஞ்சி சாப்பிட்ணும். கீரையில் வந்து மெக்னீஷியம் சத்து அதிகமாக இருக்குது, பருப்பில் ப்ரோட்டீன் நிறைய அதிகமாக இருக்குது. ஸோ ஈஸியாக ஹார்மோன் சிந்தசிஸ் ஆகும், ஃபாலிக்கலோடைய டெவலப்மெண்ட், கருமுட்டையோடைய வளர்ச்சி சீராக இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக பீரியட்ஸோடைய ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்து 2வது விஷயம், டெய்லி 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கணும். ஏன்னா நெய்யில் இருந்து வரக்கூடிய குட் கொலஸ்ட்ரால் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து இயற்கையாக சிந்தசிஸ் ஆகிறதுக்கு சப்போர்ட் பண்ணும். அதனால் கருப்பையோடைய உள்சுவர் தடிமன் வந்து அதிகமாகும், அதனால் பீரியட்ஸ் ஃப்ளோ வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பீரியட்ஸான ஃபஸ்ட்டு 15 டேஸுமே டெய்லி 1 ஸ்பூன் நெய் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது உங்கள் பீரியட்ஸ் ஃப்ளோவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய ஜிங்க் சத்துள்ள உணவுகளை எடுத்துக்கணும். குறிப்பாக பூசணி விதை மாதிரியான விஷயங்களை பீரியட்ஸான ஃபஸ்ட்டு 15 டேஸும் டெய்லி பொடி பண்ணியோ அல்லது வந்து இரவு ஊற வச்சோ காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ஃபாலிக்கல் டெவலப்மெண்ட்டும் சீராக இருக்கும். ஈஸ்ட்ரோஜனுடைய அளவு அதிகரிக்கும் பொழுது எண்டோமெட்ரியல் லைனிங் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு பீரியட்ஸோட ஃப்ளோ வந்து படிப்படியாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி ஃப்ளாக்ஸீட், ஒமேகா 6 ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறைந்த உணவுகளை எடுத்துக்கணும். குறிப்பாக நாட்டுக்கோழியினுடைய முட்டை, ஃப்ளாக்ஸீட், இது வந்து பீரியட்ஸான ஃபர்ஸ்ட் 10 to 15 டேஸ் எடுக்கும் பொழுது உங்கள் ஃபாலிக்கலோடைய டெவலப்மெண்ட்டும் சீராக இருக்கும், எண்டோமெட்ரியல் லைனிங்கும் இன்க்ரீஸ் ஆகும். அதனால் உங்கள் பீரியட்ஸோட ஃப்ளோ வந்து படிப்படியாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ பீரியட்ஸ் ஃபஸ்ட்டு 15 டேஸுமே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பப்பாளி பழம் ரெகுலராக டெய்லி 2 துண்டு எடுத்துக்கலாம். ஏன்னா பப்பாளி வந்து ஒரு ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிறதுனால உங்களுடைய பீரியட்ஸ் ஃப்ளோவை வந்து படிப்படியாக அது இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி ஆலோவேரா ஜூஸு, சோற்று கற்றாழையினுடைய சாறு, அதை வந்து ஜெல் எடுத்து 7 தடவை ஃப்ரெஷ் வாட்டர் விட்டு நல்லா கழுவிட்டு அதை வந்து ஜூஸாக அடித்து ஒரு 20 கிராம்ஸ் அளவுக்கு டெய்லி காலை எம்டி ஸ்டொமக்கில் ஃபஸ்ட்டு 15 டேஸ் எடுத்துகிட்டு வரும்பொழுது ஃபாலிக்கலோடைய க்ரோத்தும் ஆரோக்கியமாக இருக்கும். அதே சமயம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கருமுட்டையோடைய வளர்ச்சியும் சீராக இருக்கும். அப்போது பீரியட்ஸ் ஃப்ளோ சரியாக வரமாட்டேங்குது அப்படிங்கும் பொழுது நம்ம வந்து எடுத்த உடனே வந்து ஹார்மோன் மாத்திரைகளை நோக்கி போகாமல் ஃபஸ்ட்டு 15 டேஸ் சில உணவு முறை மாற்றங்களை நம்ம கொண்டு வந்தோம்னா அது ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனை ஈஸியாக இன்க்ரீஸ் பண்ணும், எண்டோமெட்ரியல் லைனிங்கையும் அது வந்து ப்ராப்பராக வந்து உருவாக்கி கொடுக்கும். ஆனால் அந்த எண்டோமெட்ரியல் லைனிங் முழுமையாக ஷெட் அவுட் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன், அதுக்குமே சில ஹார்மோன்ஸோடைய இன்வால்மெண்ட் இருக்குது. நீங்கள் பீரியட்ஸ் ஆன ஃபஸ்ட்டு 15 டேஸ் வந்து இஞ்சி தேனூரல் டெய்லி எடுத்துகிட்டு வந்தாலுமே இந்த எண்டோமெட்ரியல் லைனிங் வந்து முழுமையாக உறிஞ்சி வரத்துக்கு சப்போர்ட் பண்ணும்.
அப்போ இஞ்சியை தோல் சீவிட்டு தேனில் போட்டுட்டு டெய்லி 2 துண்டு குட்டி குட்டி பீசஸாக ஒரு 1 இன்ச் அளவுக்கு, 1/2 இன்ச் to 1 இன்ச் அளவுக்கு தேனோடு சேர்த்து மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் 15 டேஸ் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த எண்டோமெட்ரியல் லைனிங் முழுமையாக ஷெட் அவுட் ஆகிறதுக்கு அது சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ ஈவன் நீங்கள் வந்து கருத்தரிக்கிறதுக்காக முயற்சி செய்கிறீங்கன்னா கூட ஃபஸ்ட்டு 15 டேஸ் இப்போ நான் சொன்ன இந்த உணவு முறைகளை ஃபாலோ பண்ணும்பொழுது உங்களோட பீரியட்ஸோட பிளட் ஃப்ளோ ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பயன்படுத்தி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.